இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தவர்கள். அந்த காலத்தில் இருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்த கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து, ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி. இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடம் வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி. அந்த மோசடி பேர் வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். ஐயா சேரும் கூட்டணி வெற்றி கூட்டணி சொல்றீங்க. அந்த வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி எப்போது அறிவிப்பீங்க? அது பொங்கலுக்குள்ள அறிவிப்போம். மூத்த தலைவர்கள், கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவர்களெல்லாம் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். நானும் தனியாக வந்து எப்பொழுதுமே நம்ம முடிவெடுக்கிறதில்ல. அதனால் எல்லோரும் கலந்து பேசி, தலைவர்களெல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்போம். இப்போ இருக்கிற அரசியல் நிலைமை, நேற்று நடந்த கூத்து, தெருக்கூத்து மாதிரி நேற்று கொண்டு நடந்ததில்லை. அந்த தெருக்கூத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். அநேகமாக நாளைக்கு பேசுவோம். எல்லாரும் தகவல் சொல்லியிருக்கிறோம், பேசுவோம். அன்புமணி அவர்களை மட்டும் புறக்கணிப்பீங்களா? அதிமுகவும் புறக்கணிக்க போறீங்களா? ஏன்னா அவங்க கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அதிமுகவையும் புறக்கணிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில்
ஒரு 2 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? 2 நாளில் நாங்கள் தலைவர்கள்லாம் கூடி மறுபடியும் உங்களை கூப்பிடுவோம். அதுக்கான பதில் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும்.